எல்லோருக்கும் வணக்கம். 27ஆம் தேதி செப்டம்பர் நிஃப்டி என்ன மாதிரி நடந்திருக்கு, நம்ம அக்டோபர் கான்ட்ராக்டில் என்ன மாதிரி ஆப்ஷன் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ அடுத்து வந்து எங்கே க்ளோஸ் இது கிடையாது. ஸோ 26,214 க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே போகும்னு நம்ம சொல்லியிருந்தேன். 25,887 வரையும். ஸோ 26,200 இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26,178 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் ஒரு 70 பாயிண்ட்கிட்ட இறங்கியிருக்குது. ஸோ இதுதான் பார்க்கணும். 30 பாயிண்ட்கிட்ட இறங்கியிருக்கு, 37 பாயிண்ட்கிட்ட. இப்போ பார்த்திங்கன்னா 26,200 தான் நம்ம ஸ்ட்ரைக் செக் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதுலேருந்து செக் பண்ண சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம ப்ரீமியம் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது 26 இது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறேன். இது என்னுடைய ஓபிஎம் கேல்குலேட்டர்லேருந்து வர நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஆப்ஷன் பேப்பர் ட்ரேடிங் மட்டும் தான். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இது ரியல் ட்ரேடுக்கான எந்த அட்வைஸோ ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஸோ 26,200க்கு காலில் என்ன நடந்திருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நம்ம வந்து செக் பண்ண சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா இது 273, 365, 456 இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். 456 டச் பண்ணியிருக்குது. அங்கேருந்து ஒரு 25-30 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டில் இறங்கியிருக்குது. ஸோ இங்கே இதில் பார்த்திங்கன்னா 273, 325, 456. ஸோ இதை டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட்டு ஏறி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 15 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது, இதில் 30 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்குது. ஆக மொத்தம் ஒரு 15 பாயிண்ட்ஸ் லாஸ்ட்டில் இருக்குது நம்ம. ஸோ 15 பாயிண்ட்ஸ் லாஸ்ட்டில் இருக்கும்போது என்னென்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 450 ரூபாய்க்கிட்ட நமக்கு வந்து லாஸு இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரையும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த கான்ட்ராக்ட் எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறது. இது ரிலாக்ஸாக நம்ம பார்க்குறது எண்ட் ஆஃப் த டேயில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆப்ஷன் பையிங்கோடைய வேலையாக இருக்க போகுது. ஸோ எந்த ரிலாக்ஸாக இருக்கணும், லாஸோ ப்ராஃபிட்டோ எதை பற்றியும் கவலைப்படாமல் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஓபிஎம் கால்குலேட்டரு. ஸோ பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக 2 மாதம் முடிஞ்சிச்சு. இப்போ 3ஆவது மாதத்தில் திருப்பி போய்க்கிறேன். இது இன்றைக்கி வந்து அக்டோபர் கான்ட்ராக்டில் ஃபஸ்ட்டு டே. ஸோ அக்டோபர் எப்படி லாஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து செப்டம்பருக்கான ஓவரால் ப்ராஃபிட்டு லாஸ்ன்னு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ எடுத்து வரும். ஸோ தயவு செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.